Joy to the world, the Lord is come. Let earth receive her King. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்குது சின்னமால்புரம். இந்த சின்னமால்புரத்தில் உள்ள சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சின்னமால்புரம் எப்படி உருவானதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு சின்னமால்புரம் இந்துக்களின் கிராமமாக இருந்தது. ஆச்சி என்ற பிராமண பெண்மணி அந்த கிராமத்திற்கு சொந்தக்காரர். அதனால் அந்த ஊர் ஆச்சியூர் என்று அழைக்கப்பட்டது. அவள் சின்னம்மாள் என்றும் அழைக்கப்படுகிறாள். மேலும் கிராம பெயரும் சின்னமால்புரம் என்று மாற்றப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியே டோனாவூர் மிஷனரிகள் மூலம் நற்செய்தி இந்த கிராமத்தை அடைந்தது. கிராமம் முழுவதும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியது. மேலும் கிராமத்தின் மையத்தில் புனித ஜேம்ஸ் தேவாலயத்தை கட்டினார்கள். 2/11/1881 ஆண்டு கட்டினார்கள். 1941 ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டது. இந்த தேவாலயத்தில் இந்த ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இறைவனை வழிபடுகின்றனர். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த புதிய ஆலயம் 2015ஆம் ஆண்டு விஸ்தரிக்கப்பட்டு பேராயர் ஜெயபால் டேவிட் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கு இருக்கிற அழகான ஒலிவ மரத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒலிவ மரம். இந்த ஆலயத்தில் பக்கத்தில் 2 ஒலிவ மரத்தை வைத்திருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு புனித உணர்வு என்ன செய்து வருது. ஒரு புனித ஸ்தலத்தில் இருக்கிற உணர்வு நமக்கு என்ன செய்து கொடுக்குது. ஒலிவ மரத்தை பார்த்தோம். இப்போ இந்த ஆலயத்தையும் அந்த ஆலயம் அமைந்திருக்கிற ஊரையும் சுற்றி பார்க்கலாம் வாங்க. Oh Christmas tree, you stand in splendid beauty. Oh Christmas tree, you stand in splendid beauty. Your branches green in summer's glow, and evergreen in winter snow. Oh Christmas tree, you stand in splendid beauty. Oh Christmas tree, you stand in splendid beauty. Oh Christmas tree, you stand in splendid beauty. Your branches green in summer's glow, and evergreen in winter snow. Oh Christmas tree, you stand in splendid beauty. Oh Christmas tree, you stand in splendid beauty. Oh Christmas tree. இப்போ நீங்கள் பார்க்குறது சின்னமால்புரத்தில் உள்ள TDTA தொடக்கப்பள்ளி. இந்த தொடக்கப்பள்ளியில் அநேக மாணவர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். இது இங்கு உள்ள அநேக மாணவர்களுக்கு பயனுள்ளதாக காணப்படுகிறது. இதுவரை சின்னமால்புரத்தின் ஆலயத்தின் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கேட்டீங்க. இது போல் இன்னும் பல ஆலயத்தையும் ஹிஸ்ட்ரியை கேட்கலாம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.